இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 28ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, இயேசுவின் திருஇருதயம் முகத்தாட்சண்யத்தை விலக்கி நடக்க படிப்பிக்கிறது. முகத்தாட்சண்யம் என்னும் குற்றமானது பிறரால் நமக்கு வரக்கூடிய புகழ்ச்சியையும் பிறருக்கு வருத்தம் வருமோ என்கிற அச்சத்தையும் முன்னிட்டு நமது கடமைகளை அனுசரியாமல் நமது மனசாட்சிக்கு முழு விரோதமாய் நடக்க செய்கிற பாவமுள்ள கோழைத்தனமாம். இந்த குற்றமானது இயேசுவின் திருஇருதய சுபாவத்துக்கு முற்றும் எதிரடையாய் இருக்கிறது. முகத்தாட்சண்யம் உள்ள கிறிஸ்தவர்களை பற்றி இயேசு கிறிஸ்துநாதர் சொல்வதை கேள். நம்மையும் நமது வார்த்தைகளையும் பற்றி மனுமகனும் தமது மகிமை பிரதாபத்தில் எழுந்தறி வரும்போது வெட்கப்படுவார். எவன் தம்மை மறுதலிப்பானோ அவனை மோட்சத்தில் இருக்கிற நமது பிதாவுக்கு முன்னால் நாமும் மறுதலிப்போம். கிறிஸ்தவர்களுக்குள் விசேஷமாய் இயேசுவின் திருஇருதய முகத்தாட்சண்யத்துக்கு இடமிருக்க கூடாது. தாங்கள் சர்வேஸ்வரனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்கிற மகத்துவமும் பெரும் தன்மையுமான எண்ணம் அவர்களிடம் இருக்க வேண்டும். என்றாலும் பிற மதத்தவர்கள், அவிவிசுவாசிகள் தங்கள் பொய் மார்க்கத்தை வெளியரங்கமாய் அனுசரிக்க வெட்கப்படாதிருக்க, பரலோக பூலோக அரசரும் நம்மை படைத்தவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று காட்ட அநேகம் கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறதப்படி தங்கள் தோழர்களுடைய மனதை முறிக்க அல்லது அவர்களுக்கு தளர்ச்சி வருவிக்க துணியாதவர்களை சர்வேஸ்வரனுக்கு மாத்திரம் வருத்தம் வருவிக்க துணிகிறதப்படி பொய் மதங்களை அனுசரிக்க உதவி செய்யும் சாத்தானுடைய வேலையது. அதே சாத்தான் தான் உண்மையான தேவனாகிய அளவில்லாத தயை நிரப்பிய ஆண்டவருக்கு ஆராதனை நமஸ்காரம் செய்ய கிறிஸ்தவர்களை எவ்விதத்திலும் தடுக்க பிரயாசப்படுகிறது. ஒரு நாள் ஒரு குருவானவர் முகத்தாட்சியத்துக்கு விரோதமாய் ஒரு கண்டிப்பான பிரசங்கம் செய்து கிறிஸ்தவனுக்கும் மரியாதை உள்ள எந்த மனிதனுக்கும் இந்த குற்றம் எவ்வளவு தகாததென்று தெளிவாய் எடுத்து காட்டினார். பிரசங்கம் முடிந்ததும் குருவானவரிடம் ஓர் ஆள் வந்தார். அவர் ஒரு தளகர்த்தர். சுவாமியாரை நோக்கி, சுவாமி, நானும் இந்த பிரசங்கத்தை கேட்டேன். கோழிகள் பேரில் எனக்கு பிரியமில்லை. நான் என்னைத்தானே ஒரு தைரியசாலி என்னும் மரியாதை உள்ளவன் என்றும் எண்ணி வந்தேன். ஆனால் நீங்கள் இன்று செய்த பிரசங்கத்தில் முகத்தாட்சண்யத்தாலும் மனிதர்கள் பயத்தாலும் கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றாத எவனும் ஒரு பெரிய கோழை என்று விளக்கி காட்டினீர்கள். இது ஒரு போர் வீரனாகி எனக்கு பெரிய அவமானம். தயவு செய்து எனக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுங்கள். இன்று உங்களுக்கு என் உறுதிமொழி கொடுக்கிறேன். இதுவரை நான் கோழையாய் இருந்ததற்கு பதிலாய் இனி இயேசு கிறிஸ்துவின் பிரமாணிக்கமுள்ள போர் வீரனாய் இருப்பேன் என்றார். சொன்ன வார்த்தை மாறவில்லை. கடைசி வரை தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நடந்து சகலருக்கும் நன்மாதிரியாய் இருந்தார். தாங்கள் பக்தியுள்ளவர்களாய் நடந்தால் மற்றவர்கள் தங்களை மதிக்க மாட்டார்கள் என்று முகத்தாட்சண்யமுள்ள கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய மோசம். அதற்கு விரோதமாய் உன் வேதத்தின் கடமைகளை உறுதியாயும் தைரியத்தோடும் கடைபிடிக்கிறதை பிற மதத்தினரும் கெட்ட கிறிஸ்தவர்களும் பார்க்கும்போது உன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு தங்கள் உள்ளத்தில் நீ மற்றவர்களை விட நல்லவன் என்று மதிப்பார்கள். முகத்தாட்சண்யம் என்கிற துர்க்குணத்தை ஜெயித்து நமது கடமைகளை உறுதியோடு நிறைவேற்றுவதற்கான சக்தி தரக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை போல் எதுவுமில்லை. தமது வெளியரங்க வாழ்வு தமது எதிரிகள் தம்மை நிந்தித்து பயமுறுத்தினாலும் தமது பிதாவின் வேதத்தை அவர் போதியாமல் விட்டவரல்ல. நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்துவா என்று நியாயாதிபதி கேட்டபோது தமது சத்துருக்களுக்கு முன்பாக, ஆம், நாம் தேவகுமாரன் தான் என்று மறுமொழி சொன்னார். இப்படி அவர் தெளிவாய் பேசுவதினால் தமது பேரில் கொண்ட பகை அதிகரிக்கும் என்று கண்டிருந்தாலும் வெகு தைரியத்தோடு தாம் யூதர்களுக்கும் இவ்வுலகத்துக்கும் அரசன் என்று பகிரங்கமாக கூறுகிறார். ஏரோது அரசர் அவரை நிந்தித்து தூஷணித்த சமயத்தில் அந்த அரசரின் பரிவாரத்துக்கு முன் திவ்ய இயேசு உறுதியாயும் அசையாமலும் இருக்கிறார். சிலுவையில் தொங்கும்போது முதலாய் தமது பரமபிதாவை புகழ்ந்து பாராட்டி அவருடைய சித்தத்துக்கும் ஊழியத்துக்கும் பிரமாணிக்கமாயிருந்து தமது உயிரை கையளிக்கிறார். மரியன்னையின் நன்மாதிரிகையையும் சற்றே கவனிப்போம். தமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கல்வாரி மலைக்கு போக தேவதாய் வெட்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. சிலுவையின் பக்கத்தில் தமது திருக்குமாரன் அருகே அவரை வாதித்து கொலைப்படுத்தினவர்களை பார்த்த வண்ணம் நின்று கொண்டு, என் திவ்ய குமாரனுடைய சிலுவை அருகில் இருக்கவும் அவருக்கு பிரமாணிக்கமாய் ஊழியம் செய்யவும் பயப்படாதீங்கள். உங்கள் வாழ்நாளில் துன்ப வேதனைகள் வந்தால் அவைகள் உங்களுக்கு அழியாத சம்பாவனையையும் நித்திய மகிமையும் அறிவிக்கும் என்று திருவுளம் பற்றுவது போல் காணப்படுகிறாள்.
திருப்பாடுகளின் போது அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஆனால் தூய ஆவியை அடைந்ததும் அவர்கள் எந்த வாதைக்கும் பின்தாங்கினவர்கள் அல்ல. ஒருவருக்கும் பயப்படவும் இல்லை. தேவ மகிமையை அச்சமின்றி உச்சரித்து திவ்ய வேதத்தை போதித்து உழைத்து வாதைப்பட்டு மரணமடைகிறார்கள். அப்போஸ்தலர்களுடைய வீர தத்துவமான மாதிரிகளை வேத சாட்சிகள் பின்பற்றி நடந்தார்கள். அரசர்கள் சக்கரவர்த்திகளுக்கு முன்பாக தங்கள் கொடுமைகளின் நடுவில் தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சகலரும் அறிய உற்சாகமாய் வெளியிட்டு தங்கள் பிராணனை அவருக்காக கொடுத்தார்கள். சுதியர்கள், அருட்சகோதரிகள், சகல புனிதர்கள் தீய மனிதர்களால் தங்களுக்கு வந்த நிந்தை அவமானங்களை கவனியாமல் திவ்ய இயேசுவின் ஊழியத்தில் கடைசி வரை நிலைத்திருந்து இப்போது என்றைக்கும் மோட்சபாக்கியம் பெற்று மகிமையில் வீற்றிருக்கிறார்கள். வரலாறு. திருச்சபையின் வெகு வாதைப்படுத்தின வேத விரோதியாய் ஜூலியன் என்ற கொடுங்கோலன் பின்வரும் காரியம் ஒன்றை அறியும் பொருட்டு தன் தேவதைக்கு பலியிட்டு கேட்டான். ஆனால் விக்கிரகம் ஒரு மொழியும் சொல்லவில்லை. அங்கிருந்த பூசாரி, நம்முடைய தெய்வம் சக்தியற்று மௌனமாயிருக்கிறது. மெய்யாகவே இந்த கூடத்தில் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், அதற்கு சந்தேகமில்லை என்று கூறினான். சக்கரவர்த்தி கோபம் கொண்டு, அவ்வளவு துணிவாய் இங்கே வந்து நமது தேவனை நிந்திக்கிற கிறிஸ்தவன் யார்? அவன் உடனே எழுந்திருந்து நமது முன்னுக்கு வரட்டும் என்று வெகு ஆத்திரமாய் பேசினான். சக்கரவர்த்தி வாய் மூடா முன்னே ஒரு போர் சேவகன் உடனே எழுந்து யாவருக்கு முன்பாக வந்து, என் ஆண்டவரன் பேரால் உன் தேவரை வெட்கப்படுத்துகிற கிறிஸ்தவன் நான் தான். அர்ச்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதே என் மகிமை என்று யாவரும் அறிய சொன்னான். கிறிஸ்தவனுக்குரிய தைரியமும் வல்லமையும் இம்மாத்திரமா என்று கொடுங்கோலன் ஆச்சரியப்பட்டு மனதிலே அச்சமுற்று மௌனமாய் தன் அரண்மனை போய் சேர்ந்தான். சுறுசுறுப்பும் பிரமாணிக்கவும் உள்ள கிறிஸ்தவனுடைய மகிமையும் வல்லமையும் எவ்வளவென்று பார். இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறேன் என்று எவ்வளவு துணிவோடு சொல்லுகிறான். இயேசுவின் திரிகிருதய சிநேகிதர்கள் இந்த உத்தம மாதிரியை பின்பற்றி சத்திய வேதத்தை பகிரங்கமாய் அனுசரிக்க அஞ்சாதிருப்பார்களாக. நாம் சர்வேசனுடைய பிள்ளைகள், அவருடைய தெய்வீக அரச வம்சத்தின் அங்கத்தினர்கள். நாம் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமில்லாத சில மனிதர்களுக்கு பயந்து அவர்களுடைய அடிமைகளாக மாறாதிருப்போமாக. முகத்தாட்சணியம் நம்மை தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமற்றவர்களாயாக்கும் பட்சத்தில் இயேசு கிறிஸ்துநாதர் தமது பிதாவின் சமூகத்தில் நம்மை பார்த்து சொல்லும் வாக்கியத்தை கேள். நீ நமது சீடன் அல்ல, நமது நிமித்தம் நீ வெட்கப்பட்டாய், நாமும் உன் நிமித்தம் வெட்கப்படுகிறோம். நீ நமது சீடனாய் இருக்க அபாத்திரவான் என்பார். உன் வார்த்தையிலும் கிரிகையிலும் தனித்தும் மற்றவர்கள் முன்பாகவும் நல்ல கிறிஸ்தவனுக்குரிய விதமாய் நடந்து உன் அன்பை இயேசுவின் திரு காட்ட கடவாய். நீ பேசும்போதும் வேலை செய்யும் போதும் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் உன் திவ்ய வேதத்தை அனுசரிக்க பயப்படாமல் அப்போஸ்தலர்கள் பாவனையாய் வாழ்ந்து புனித சின்னப்பரோடு சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கப்பட மாட்டேன் என்று உறுதியாய் சொல். உனக்கு முன்பாக எவரும் நமது வேதத்தை தூஷணித்தால், திருச்சபைக்கு விரோதமாய் பேசினால், குருக்களை நிந்தித்தால், நீ தைரியமாய் அவர்களை எதிர்த்து போராடி கிறிஸ்துநாதருடைய போர்வீரன் என்கிற பெயருக்கும் திரு இருதய அன்பன் என்கிற பெயருக்கும் பாத்திரவான் என்று காண்பி. கடைசியாய் பாவதோஷம் இல்லாத வாழ்வால் யாவருக்கும் நன்மாதிரியாய் இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திவ்ய இருதயத்துக்கும் உகந்த தைரியமுள்ள சீடனாகவும் ஞான வேகமுள்ள அப்போஸ்தலனாகவும் நடந்து நமது வேதத்தின் மகிமையையும் பரிசுத்தனத்தையும் பிரபல்யப்படுத்த கடவாய். புனித மார்கரெட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம். படைக்கப்பட்ட பொருட்களிடம் நீ எதிர்பார்த்ததை அடையாததாக கண்டால் சர்வேஸ்வரன் உன்னை சிநேகிக்கிறார் என்று நினைத்துக்கொள். அழிவு குருவிகளோடு நீ பந்தமாகாமல் அவரோடு மாத்திரம் பந்தமாகும்படி விரும்புகிறார். அவரை அன்பு செய்கிறதும் அவருக்கு முழுதும் சொந்தமாயிருக்கிறதும் எவ்வளவு இனிமையானதென்று நாம் கண்டுபிடிக்க கூடுமையாகில் மற்றெந்த அன்பை பரிகசித்து அவரை மாத்திரம் நமது வார்த்தையாலும் செயலால் அன்பு செய்வோம். சகலத்தை விட்டுவிட்டு இயேசுவின் திரு இருதயத்தில் சகலத்தையும் கண்டடைவாய். இந்த கொடையை அடையும்படி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமீன் என்று சொல்வோம். மனவல்லிய ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக.